ஒரு நட்பு சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நட்பு தான் உன்னை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லும், எதுவரை ஷிர்க் வரை உன்னை அழைத்துச் சென்று விடும். சாதாரண விஷயம் அல்ல. யாரிடத்தில் நீ பழகிக் கொள்கிறாய், அதில் மிக முக்கியமாக இஸ்லாம் கெட்ட நண்பர்களை அடையாளப்படுத்துகிறது. இந்த நண்பர்களோடு உன்னுடைய தொடர்பு ஒருபொழுதும் வைக்கக்கூடாது. இந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் வந்தால் அவர்களை நீ கடந்து செல்ல வேண்டும். அதற்கான அடையாளங்கள், கெட்ட நண்பர்களுக்கான அடையாளங்களும் அந்த நண்பர்களால் நாளை மறுமையிலும் என்ன என்ன பலனை அடைவான் என்பதை குறித்து சில செய்திகளை நாம் பார்ப்போம். முதலாவது, கெட்ட நண்பன் அவனுடைய முதல் அடையாளம் என்பது சகோதரர்களே, பாவத்தின்பால் மக்களை இழுப்பான். அவன் குடிக்கக்கூடியவனாக இருந்தால், அல்லது அவன் போதை பொருளை உட்கொள்ளக்கூடியவனாக இருந்தால், அல்லது அவன் ஹராமான தொடர்புகளோடு இருந்தான் என்று சொன்னால், அந்த தொடர்பும் அந்த பழக்கம் இவனை தொட்டுக்கொள்ளும். அல் குர்ஆன் சொல்லுகிறது, வலா தஆனு, நீங்கள் உதவ வேண்டாம், அலல் இஸ்மி, பாவத்தை கொண்டும் அநியாயத்தை கொண்டும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் உதவ வேண்டாம். குர்ஆன் சொல்லுகிறது. இன்றைக்கு நண்பனிடத்தில் தான் படிக்கிறான். நண்பன் ஹராமான தொடர்பில் இருந்தான், அவன் இயங்குகிறான். இன்ஸ்டாகிராமில் இந்த அக்கௌண்ட் நீ போய் பார்த்தால் இந்த பெண்களோடு நீ பேசலாம் என்று நண்பன் சொல்கிறான். வாக்கு எந்த அளவிற்கு என்று சொன்னால் சகோதரர்களே, இந்த நட்பு இன்னைக்கு போதை பழக்கம் கூட நண்பன் சொல்லுவான், கொஞ்சம் இதை வைத்துப்பார், இன்பமாக இருக்கும். இந்த போதை பொருளை கொஞ்சம் உட்கொள், இன்பமாக இருக்கும். இஸ்லாம் சொல்கிறது, இந்த நண்பனை விட்டு நீ நீங்க வேண்டும். இரண்டாவது அடையாளம் என்பது ஒரு கெட்ட நண்பன் உடைய அடையாளம், மார்க்கத்தை விளையாடுவார். இன்றைக்கு இல்லாமன் ரஹிம ரப்பி, இன்றைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்களும், இன்றைக்கு கட்டமைக்கக்கூடிய சோசியல் மீடியாக்களும் மார்க்கத்தை எல்லாம் விளையாடுகிறார்கள். குர்ஆன் வசனங்களை வைத்து விளையாடுகிறார்கள். அவ்வளவு சர்வ சாதாரணமாக சொல்கிறார்கள். இன்னைக்கு நண்பர்களுக்கு மத்தியில் பேசும்பொழுது கூட மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய சில செய்திகளை வைத்துக் கொண்டு அதை கிண்டல்களும் கேலியும் நையாண்டி அடிக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை விளையாடுவான், மார்க்கத்தை விளையாட்டாக அவன் எடுத்துக்கொள்வான். இன்றைக்கு அப்படித்தான் மாறிவிட்டது. இன்றைக்கு சீரியஸா எடுக்க வேண்டிய விஷயத்தை எல்லாம் விளையாட்டாக எடுக்கிறான். வயலன்ஸ் இன்றைக்கு சர்வசாதாரணமாக கடந்து செல்கிறான். வயலன்ஸை, அநியாயங்கள், அக்கிரமங்களை பார்த்தால், உயிரிழப்புகளை பார்த்தால் அவன் உள்ளம் உருக வேண்டும். ஆனால் இன்றைக்கு பப்ஜியாக இருக்கட்டும், இன்றைக்கு ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும், இதை போன்ற அந்த கேம்கள் சகோதரர்களே மனித மூளை எந்த அளவிற்கு மாற்றுகிறது என்று சொன்னால், வயலன்ஸை நார்மலைஸ் செய்கிறது. நார்மலைஸ்